அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு சிலவங்களுக்கு சாப்பாடு ரசம் இருந்தால் தான் இறங்கும். இன்னும் ஒரு சிலவங்களுக்கு தயிர் மோர் இருந்தால் தான் சாப்பாடே உள்ளே போகும். இன்னும் ஒரு சில விசேஷமானவங்க இருக்காங்க, சாம்பார் இருந்தால் தான் சாப்பாடே உள்ளே போகும். அதுலேயும் கல்யாண வீட்டு சாம்பார்னா சாப்பாடை ஒரு பிடி பிடிப்பாங்க, அப்படி சாப்பிடுவாங்க. கல்யாண வீட்டு சாம்பாரோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே போல் அதை காட்டிலும் இந்த கல்யாண வீட்டு சாம்பாரை காட்டிலும் உங்களுக்கு டேஸ்ட்டாக வீட்டில் தயார் பண்ணணுமா? நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் சாம்பார் தயார் பண்ணுவீங்களோ அதே போல் தயார் பண்ணுங்க. கடைசியில் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? 2 தக்காளியை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த சாம்பார் கொதிச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இதை போட்டால் போதும். இதை போட்டு நீங்கள் கடைசியில் அந்த சாம்பாரை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். நன்றி.